ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 750 ஆண்டுகால வரலாறு கொண்ட ஆண்டு முழுவதும் மேக கூட்டத்துக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு கோவிலுக்கு போற பேருந்து பயணம் பத்தியும், கோவிலோட வரலாறு எங்க அமைஞ்சிருக்கு, எப்படி போகணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்துல மைசூர்ல இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்துல சாமராஜநகர் மாவட்டத்துல குண்டுலுப்பேட் தாலுகாவில் அமைஞ்சிருக்கிற குண்டுலுப்பேட் அல்லது குண்டுலுப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பேருந்து நிலையத்தில இருந்து தான் நம்மளுடைய பயணம் இன்னைக்கு இருக்க போகுது. குண்டுலுப்பேட்டை பேருந்து நிலையத்தில இருந்து ஃபாரஸ்ட் கேட் வரைக்கும் கர்நாடக அரசு பேருந்து வசதிகளும் தனியார் ஜீப் அண்ட் ஆட்டோ வசதிகளும் இருக்கு. நம்மளுடைய இந்த பேருந்து பயணம் மதியம் 2 மணிக்கு கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற குண்டுலுப்பேட் பேருந்து நிலையத்தில இருந்து ஆரம்பமாகுது. பேருந்து நிலையத்திலிருந்து நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சாச்சு. பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கத்துல ஒரு சாலை பிரியறத பார்க்க முடியும். இந்த சாலை கர்நாடகா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற சாமராஜநகர் வழியா தமிழ்நாடுல அமைஞ்சிருக்கிற ஹாசனூர், திம்பம், பண்ணாரி வழியா சத்தியமங்கலம் போகக்கூடிய சாலை. சாம்ராஜ் நகர் பிரிவு சாலைக்கு அடுத்து பார்த்தோம் நமக்கு இங்க வலது பக்கத்துல ஒரு சாலை பிரிவு வரத பார்க்க முடியும். இந்த சாலை கர்நாடகா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற பந்திப்பூர் தேசிய பூங்கா வழியா கேரளா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற சுல்தான் பத்தேரி வயநாடுக்கு போகக்கூடிய சாலை. நாம பயணம் பண்ணக்கூடிய இந்த சாலை பந்திப்பூர், கூடலூர், ஊட்டி வழியா கோயம்புத்தூர் போகக்கூடிய சாலை. குண்டுலுப்பேட்டை கர்நாடகா மாநிலத்துல சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்க ஒரு பகுதி. த ஃபிளவர் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் பூந்தொட்டின்னு அழைக்கப்படுற குண்டுலுப்பேட்டையில இருந்து இந்தியாவுல புலிகள் அதிகமா வாழுகின்ற இடத்துல 2வது இடம் வகிக்கின்ற பந்திப்பூர் வனப்பகுதியில மிக உயரமான இடத்துல மேக கூட்டத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா மலைப்பகுதிக்கு தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். குண்டுலுப்பேட் பேருந்து நிலையத்தில இருந்து ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா மலைக்கு மொத்த பயண தூரமா ஒரு 22 கிலோமீட்டர் வருது. குண்டுலுப்பேட் பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நாம மகனஹள்ளி, பசவபுரா பகுதிகளை கடந்து ஹங்காலா பகுதிக்கு போக போறோம். பேருந்து நிலையத்திலிருந்து ஹங்காலா பகுதிக்கு பயண தூரமா 10 கிலோமீட்டர் வருது. சாலையோட வலது மற்றும் இடது பக்கம் பார்த்தோம்னா முழுக்க விவசாய நிலங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். சூரியகாந்தி தோட்டம், வாழை, மஞ்சள், இஞ்சி, தென்னை போன்ற விவசாய நிலங்களை பார்க்கலாம். 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் குண்டுலுப்பேட் பேருந்து நிலையத்திலிருந்து ஹங்காலா பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். ஹங்காலா கிராம பகுதியில நம்மளால இங்க அதிகமான வீடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. மைசூர்ல இருந்து பண்டித்பூர் வழியா ஊட்டி போற சாலையில இருந்து நாம இப்ப இந்த ஹங்காலா கிராமத்துல வலது பக்கம் சாலையில திரும்பி நாம ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா பகுதிக்கு போக போறோம். இதே சாலையில நாம நேரா போனோம் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற பண்டித்பூர் ஃபாரஸ்ட் வழியா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற முதுமலை காடுகள் வழியா கூடலூர், ஊட்டிக்கு போகலாம். நாம வலது பக்கம் சாலையில பிரிஞ்சு பந்திப்பூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்டுக்கு போக போறோம். ஹங்காலா பகுதியில இருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்டுக்கு பயண தூரமா ஒரு 6 கிலோமீட்டர் வருது. த ஃபிளவர் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த குண்டுலுப்பேட் பகுதியை தான் வந்து காமிக்கும். குண்டுலுப்பேட் பகுதியை ஏன் இந்தியாவின் பூந்தொட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதியில அதிகமான சூரியகாந்தி பூக்கள் வந்து பயிரிடப்பட்டு சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை அதிகமா இருக்கிறதால இந்தியாவின் பூந்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டுலுப்பேட் பகுதியை அழைக்கிறாங்க. ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்கள்ல நீங்க இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இங்க அதிகமான சூரியகாந்தி தோட்டங்கள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த பகுதியில பேசப்படுற மொழி கன்னடம். முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம். குண்டுலுப்பேட் பகுதியில பழமை வாய்ந்த விஜய நாராயணர் கோவில் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் இருந்து இருக்குது அப்படின்றதுக்கான வரலாற்று கூறுகள் வந்து அதிகமா காணப்படுது. இந்த கோவில் இங்க அமைஞ்சிருக்கிறதால இந்த பகுதி முந்தைய காலகட்டத்துல விஜயபுரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு வந்திருக்கு. காலப்போகுல வந்து குண்டல்பேட் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வந்திருக்கு. ஹங்காலா பகுதியில இருந்து நாம பந்திப்பூர் தேசிய பூங்காவில் அமைஞ்சிருக்கிற ஃபாரஸ்ட் கேட் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற ஃபாரஸ்ட் கேட் வரைக்கும் ஹங்காலா பகுதியிலிருந்து இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி உண்டு. ஃபாரஸ்ட் கேட்ல இருந்து மேல போறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க இந்த சாலை
சாலையில பயணிக்கிறப்போ மிக அழகான சூரியகாந்தி தோட்டம், தூரத்துல தெரிகிற மலை குன்றுகள், மேகமூட்டம், சிங்கிள் ரோடுன்னு முழுக்க இயற்கையான சூழ்நிலைகளை பார்த்து ரசிக்க முடியும். குண்டுலுப்பேட் பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடக அரசு பேருந்துகள்ல பயணிக்கிறதுக்கு ஒரு நபருக்கு 35 ரூபாய் பயண கட்டணமா வசூலிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தனியார் ஆட்டோக்குழு இங்க ஓடுது, அதுக்கும் 35 ரூபாய் பயண கட்டணமா வசூலிக்கிறாங்க. நம்மளோட இந்த பயணம் ஜூன் மாதங்கள்ல அமைஞ்சிருக்கு. மிக குளிர்ச்சியான மிதமான மழை பொழிவுகளோட போய்கிட்டு இருக்கு. ஹங்காலா கிராம பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம ஃபாரஸ்ட் கேட் பகுதிக்கு வந்தாச்சு. இதோட நகர பகுதி பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் அடர்ந்த வனப்பகுதியில நம்மளோட பயணம் இருக்க போகுது. நீங்க 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல வந்தீங்கன்னா இந்த அடிவார பகுதியில உள்ள பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு மேல நீங்க இங்க உள்ள ஃபாரஸ்ட் பஸ்ல தான் நீங்க போக முடியும். இங்க அடிவாரத்துல சில கடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க தங்கும் விடுதிகள்லாம் எதுவும் கிடையாது. அடிவார பகுதியில வனத்துறை சோதனைக்கு பிறகு ஒரு நபருக்கு நுழைவு கட்டணம் மற்றும் பேருந்து கட்டணமா 70 ரூபாய் வசூலிக்கிறாங்க. நீங்க பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இந்த வனத்துறை சோதனை சாவடியில கீழே வாங்கி வச்சுக்கோங்க. மேல பிளாஸ்டிக் கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. வனத்துறையோட சோதனைக்கு பிறகு பயணச்சீட்டு வாங்கிட்டு நாம பேருந்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாம பந்திப்பூர் தேசிய பூங்காவில் அமைஞ்சிருக்கிற வனப்பகுதியில உள்ள மலைக்கு மேல போக போறோம். இந்தியாவுல புலிகள் அதிகமாக வாழுகின்ற இடமாக பந்திப்பூர் வனப்பகுதி 2வது இடத்துல இருக்கு. இந்த பந்திப்பூர் வனப்பகுதி சுமார் 874 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. 1941ஆம் ஆண்டு வேணுகோபால் வனவிலங்கு பூங்கா என்ற பெயரால் இருந்து வந்திருக்கு. ஒரு காலத்துல இந்த வனப்பகுதி மைசூர் அரசரின் தனிப்பட்ட வேட்டைக்காடா இருந்திருக்கு. 1974ஆம் ஆண்டு பந்திப்பூர் தேசிய புலிகள் காப்பகமா அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. பந்திப்பூர் தேசிய பூங்கா தமிழ்நாட்டின் முதுமலை, கேரளாவின் வயநாடு பகுதியின் எல்லையில அமைஞ்சிருக்கு. இந்த தேசிய பூங்கா பல்வேறு வன விலங்குகளோட வாழிடமா அமைஞ்சிருக்கு. பந்திப்பூர் தேசிய பூங்கா இந்தியாவுல கர்நாடக மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில அமைஞ்சிருக்கு. குண்டுலுப்பேட் பகுதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வனப்பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த தேசிய பூங்காவுல புலிகள், கருஞ்சிறுத்தை, காட்டு யானை, புள்ளிமான், சாம்பார் மான், கடமான், காட்டெருமை, பல வகையான பாலூட்டிகள், 200 வகையான பறவை இனங்கள், 100 வகையான பட்டாம்பூச்சிகள் வாழ்ந்து வருது. தேக்கு, சந்தன மரம், சினோ, கொத்து மூங்கில், ரோஸ்வுட் போன்ற பல வகையான மரங்கள் இந்த பந்திப்பூர் காடுகள்ல காணப்படுது. பந்திப்பூர் தேசிய பூங்காவுல வனத்துறையினரால் இயங்கக்கூடிய பேருந்து பயணம், யானை சஃபாரி, ஜீப் சஃபாரி வசதிகள் இருக்கு. வனத்துறையில தங்கும் வசதிகளும் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல முன்பதிவு செய்யறது மூலியமா இந்த வனத்துறையில தங்கி இங்க உள்ள இடங்களை சுத்தி பார்க்கலாம். வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்கு ஏற்ற இடமா இந்த பந்திப்பூர் தேசிய பூங்கா அமைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட் கேட்ல இருந்து ஹிமாவத் கோபாலசாமி கோவிலுக்கு மேல அனுமதி நேரமா காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படுது. அடிவார பகுதியில் உள்ள ஃபாரஸ்ட் கேட்ல மாலை 3 மணியோட கடைசி பேருந்துகள் மேல இயக்கப்படுது. ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா மலை மீது தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. பிளாஸ்டிக் பொருட்கள், தின்பண்டங்களுக்கு மேல கொண்டு போக அனுமதி கிடையாது. வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள மிக அழகான ஆபத்தான மலைப்பகுதியா பந்திப்பூர் மலைகள் அமைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட் கேட் அடிவார பகுதியிலிருந்து கோபாலசாமி கோவில் மலை உச்சியில 6 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. பேருந்துல பயணம் செய்யும் போது மலை முகடுகள்ல அதிக அளவுல யானைகளை பார்க்க முடியும். பச்சை பசுமையான மரங்கள், தூரத்தில் தெரிகிற மேக கூட்டங்களை பார்த்து ரசிக்க முடியும்.
வனத்துறை சோதனை சாவடி பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் ஹிமாவத் கோபாலசாமி கோவில் பகுதிக்கு வந்தாச்சு. ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா கர்நாடகா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில பந்திப்பூர் தேசிய பூங்கா வனப்பகுதியில இருக்க மிக உயரமான சிகரத்துல கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4757 அடி உயரத்துல ஆண்டு முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஹிமாவத் அப்படின்னா கன்னட மொழியில பனிமூட்டம் அப்படின்னு அர்த்தம். பெட்டா அப்படின்னா மலைன்னு அர்த்தம். கிருஷ்ணனோட ஒரு அவதாரமா கோபாலசாமி கடவுள் மலை உச்சியில பனிமூட்டத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிறதால இந்த கோவில் ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா, அதாவது பனிமூட்டம் நிறைந்த மலையில் உள்ள கோபாலசாமி அப்படின்ற ஒரு பெயரை பெற்றிருக்கு. இந்த கோவில் 1315ஆம் ஆண்டு சோழ மன்னர் பல்லாளனால் கட்டப்பட்டது என்று வரலாற்று கூறுகள்ல அறியப்படுது. மைசூர் பகுதியிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைப்பகுதியின் உச்சி வரைக்கும் தார் சாலை போக்குவரத்து வசதிகள் இருக்கு. இந்த மலைக்கு வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் அல்லாத பூஜை பொருட்களை மட்டுமே கொண்டு வர அனுமதி வழங்கப்படுது. இந்த மலை உச்சியில் உள்ள கோவிலின் கருவறையில் கிருஷ்ணர் நின்ற நிலையில் கோபாலசாமி அவதாரத்தில் மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். கோவிலின் கருவறையில் ஆண்டு முழுவதும் ஒரு சொட்டு நீர் விழுந்து கொண்டே இருக்கும் என்பதும் மலையை சுற்றி பனிமூட்டம் நிறைந்து இருக்கும் என்பதும் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. ஹிமாவத் கோபாலசாமி கோவில் பண்டித்பூர் வனப்பகுதியில உள்ள மிக உயரமான இடத்துல இருக்கிறதால அடிக்கடி இங்க யானை நடமாட்டங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். வனத்துறை பாதுகாவலர்கள் இங்க இருந்தாலும் நாம இங்க பாதுகாப்பான முறையில சாமி தரிசனம் செய்யறது ரொம்ப முக்கியம். கர்நாடகா மாநிலத்துல பந்திப்பூர் வனப்பகுதியில உள்ள உயரமான மலையில அமைஞ்சிருக்கிற ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா கோவில்ல வருடந்தோறும் பிரம்ம ரத உற்சவ தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்துல கடைசி வாரத்துல நடைபெறது வழக்கம். இந்த வனப்பகுதியில விளைகின்ற மூங்கில வைத்த இந்த தேர் கட்டப்படுன்றது இன்னொரு தனி சிறப்பா சொல்லப்படுது. வாரத்தின் சனிக்கிழமைகள்ல சிறப்பு பூஜை நடைபெறுவதால மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். கோவிலுக்கு வரவங்களுக்கு நாள் முழுவதும் இந்த கோவில்ல அன்னதானம் வழங்கப்படுறது வழக்கமா இருந்து வருது. நீங்க ஒரு முறை இந்த ஹிமாவத் கோபாலசாமி கோவிலுக்கு வந்தீங்கன்னா கருவறையை விட்டு இந்த கோவிலை விட்டு உங்களுக்கு கீழே இறங்க மனசே வராது. இந்த மலைப்பகுதியில ஜூன் முதல் ஜூலைல மழை பொழிவும் ஜூலைல இருந்து பிப்ரவரி மாதங்கள்ல பனிமூட்டம் மற்றும் மேகக்கூட்டங்கள் இருக்கும் அப்படின்றதால இங்க நீங்க வரதுக்கு ஜூன் முதல் பிப்ரவரி மாதங்கள் உகந்ததா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஹிமாவத் கோபாலசாமி பெட்டா மலைக்கு போயிட்டு வாங்க. கர்நாடக அரசு பேருந்துகள் அடிவார பகுதியிலிருந்து 30 நிமிடத்துக்கு ஒரு முறை மேல வந்துட்டு போகும். மேலே வரும் பக்தர்கள் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் மட்டுமே மேல இருக்க அனுமதி வழங்கப்படுது. மலை உச்சியில அமைஞ்சிருக்கிற இந்த கோபாலசாமி கோவில்ல மாலை 5 மணிக்கு மேல மக்கள்கள் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இரவுல யாரும் தங்க முடியாது. மணி இப்ப மாலை 4:30 ஆகுது. சாமி தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுத்தி பார்த்துட்டு பேருந்துல கிளம்புற சமயத்துல எங்களால ஒரு காட்டு யானை வந்ததை பார்க்க முடிஞ்சது.
கர்நாடகா மாநிலத்துல பண்டித்பூர் நேஷனல் பார்க்ல மிக உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஹிமாவத் கோபால்சாமி பெட்டா கோவிலை சுத்தி பார்த்தாச்சு. இதோட நம்மளுடைய குண்டல்பேட் பேருந்து நிலையம் முதல் பண்டித்பூர் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற உயரமான மலையில காணப்படுற ஹிமாவத் கோபால்சாமி பெட்டா மலை வரையிலான பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சதா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.